அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். இப்ப நான் சொல்றத உன்னிப்பா கவனிங்க. தக்காளி நல்ல பழுத்ததா ஒரு 4 எடுத்துக்கோங்க. அத அப்படியே ஒரு பவுல்ல போட்டு சும்மா கையில அப்படியே பிசைஞ்சு விட்டு அது கூட கொஞ்சம் வெங்காய பேஸ்ட் கலந்து போட்டு தாளிச்சு வெங்காய சட்னி பண்ணணுமா? ஐயோ அக்கா, நான் உங்க முகம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக பியூட்டி டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா சட்னி செய்யற நினைப்பிலே இருக்கீங்க. சரி, நான் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்றேன். முன்னாடி வாங்க. வணக்கம்மா. வாங்கம்மா, உள்ள போய் உட்காருங்களா? வாங்க வாங்க. உங்க செல்போன் பர்ஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? சின்ன பசங்களா அங்கேயும் இங்கேயும் விட்டுறாதீங்க. கூட்டத்துல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. வாங்க வாங்க, எல்லாரும் முன்னெச்சரிக்கையா இருங்க, சரியா? வாங்க. எப்படி இருக்கீங்க? எங்கடா போன? கோபால் கோபாலன்னு எத்தனை தடவை கத்துறது? சாரி பூரினா. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா சும்மா வா, கூடவே இருக்கணும், சரியா? சரிக்கா. இங்க பாரு, ஸ்டேஜ்ல தாத்தா பாட்டியை யாரும் ஓவர்லாப் பண்ணாம பாத்துக்கோ. அப்புறம் அட்மாஸ்பியரை ரைட் சைடு லெஃப்ட் சைடுல நிக்க வச்சு அனுப்பணும், சரியா? சரிக்கா. ரோகிணி, ராகினி, ரூபினி 3 பேத்திங்களையும் வர சொல்லு. சரிங்க பாட்டி. சூப்பரா ரோகிணி அக்கா, பாட்டி உங்களை கூப்பிட்டாங்க. இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நான் இது போயிட்டு ஓடி வந்துடுவேன். பாத்து போங்க, பாட்டி உங்களை கூப்பிடுறாங்க. என்ன பாட்டி, மேக்கப் கலைஞ்சிருச்சா? டச் அப் பண்ணவா? உன் செல்போனை யாராச்சும் திருடிட்டாங்களா பாட்டி? நான் வேணா கண்டுபிடிச்சு தருவா? என்ன பாட்டி, அட்மாஸ்பியர் டிஸ்டர்ப் பண்றாங்களா? நான் வேணா கிரவுட கிளியர் பண்ண சொல்லட்டுமா? என்ன கொஞ்சம் பேச விடுங்கடி. இன்னைக்காவது 3 பேரும் சேலை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் வேட்டி சட்டையில வந்திருக்கலாம்னு சொல்லலாமே. பொம்பளைங்கன்னா சேலை மட்டும் தான் கட்டணுமா பாட்டி? இல்லடி, சேலை கட்டினா லட்சணமா குடும்ப பொண்ணு மாதிரி. அது என்ன குடும்ப பொண்ணு மாதிரி? அப்ப குடும்ப ஆம்பளைங்கன்னு இருக்காங்களா? அவங்க என்ன வேஷ்டி சட்டையா கட்டிட்டு திரியறாங்க? அவங்க தான் இஷ்டத்துக்கு பேண்ட் சட்டை போட்டு தானே அலையறாங்க. அப்புறம் எதுக்கு எங்களை மட்டும் குடும்ப பொண்ணுன்னு ஃப்ரேம் பண்ணி அடைக்கிறீங்க? ஆமாடி தாய்ங்களா, நான் எதுவுமே சொல்லல, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. செல்ல பாட்டி. பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டுறலாம். சரிப்பா. ஐயா ஐயா போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். சரிங்க ஐயா. என்ன எல்லாம் ஸ்லோ மோஷன்ல இருக்கீங்க? கொஞ்சம் வேகமா தான் நடங்க. போ. எங்க எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க. ஐயா சொல்லுங்க. எல்லாருடைய பேரு, ராசி, நட்சத்திரம் எல்லாம் தெரியுமில்ல? உங்க எல்லாரோட பேரும் நட்சத்திரமும் எனக்கு நல்லா தெரியும். கொடுங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. அம்மா அர்ச்சனை தட்டு. பையன் பேரு பிரபாகரன் தெரியும். மருமக பேரை சொல்லுங்கம்மா. மருமக பேர் மாலதி, ஆனா குழந்தைங்க பேரு தெரியலங்க. சரிங்க. நில்லுங்க. நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவருக்கு இப்ப எதுக்கு அர்ச்சனை? அந்த ஆள் நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா நமக்கு என்ன? என்னடா பேசுற? நல்ல நடதுமா, அவன் உன் தாய் மாமன்டா. இல்ல இல்ல, நம்ம குடும்பத்தை தலகுனிய வச்ச கேடு கெட்ட ஓடுகாலி மாமன். அந்த ஆளெல்லாம் தாய் மாமன் சொல்லாதீங்க. கோயில் அர்ச்சனை பாக்குறேன். அர்ச்சனை பண்றீங்களா? அர்ச்சனை நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு ஓடி போனவா உங்களுக்கு நல்லா இருக்கணுமா?
வேண்டாம். இந்த வீட்ல போட்டோ மாட்டுறது, கோயில்ல வந்து அர்ச்சனை பண்றது இதுவே கடைசியா இருக்கட்டும்.